ஒருவர் எப்படிப்பட்ட புண்ணியத்தை செய்திருந்தாலும் அகங்காரத்தினாலும் ஆசையினாலும் தன்னோட நிலை மறந்து இருப்பதால் அவனின் நிலை என்னவாகும்? இதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் வர்ற பாண்டவர்களோட மூதாதையரான மன்னன் நகுஷனின் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நகுஷன் என்ற மன்னனின் கதை இந்த உலகத்திற்கு எதை பற்றி உணர்த்துகிறது? இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளின் மீது எனக்கு விருப்பமே இல்லை என்று பொய் சொல்லி யாரும் வாழ முடியாது. உலக பொருட்கள் மீது எனக்கு பற்றே கிடையாது. மெய், வாய், மூக்கு, செவி, கண் என்ற புலன் இன்பங்களை நான் நுகர விரும்பவில்லை. புற உலகத்து பொருள் எதன் மீதும் எனக்கு விருப்பம் இல்லை. 5 புலன்களையும் அடக்கி கொண்டு வாழ்வது என்பது எனக்கு விருப்பமானது என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வேண்டுமானால் இயற்கையாகவே புலன்களை ஒடுக்கிக் கொள்கின்ற ஆற்றல் படைத்திருக்கின்ற மிகப்பெரிய மகான்கள் தோன்ற முடியும். தவிர அது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்துகின்ற பொதுவான வாழ்க்கை அல்ல. குறிப்பிட்ட பருவம் வரை குறிப்பிட்ட இன்பங்களை மனிதன் அனுபவித்துதான் தீர வேண்டும். அந்த குறிப்பிட்ட பருவத்திற்கு பிறகு அவரது சிந்தனை மாறி இறைவனை அடைய வேண்டும். ஆனால் சிலர் தொடக்கத்திலிருந்தே புலன்களை அடக்கி வாழ்வேன் என்று யாராவது வீரியம் பேசினால் அவர்கள் மிக மோசமாக தோற்று போவார்கள் என்று மகாபாரதம் நமக்கு காட்டுவதே நகுஷனின் பாத்திரம். அப்படி அவர் என்ன ஆசைப்பட்டார்? அவருக்கு என்ன அழிவு வந்தது? இதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நகுஷன் என்ற மன்னனுக்கு என்ன நேர்ந்தது? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த நகுஷன் என்ற மன்னன் மகாபாரதத்தில் மட்டுமல்ல, திருவிளையாடல் புராணத்திலையும் வர்றாரு. எனக்கு புலன்களின் மேல் ஆசையே இல்லை என்று புறப்பட்டு ஒரு தோல்விமிகு வாழ்க்கையை கண்டவன் நகுஷன். நகுஷன் ஒரு பேரரசனாக இருந்தாலும் தனக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற புலன் இன்பங்களில் எனக்கு எவ்வித ஆசையும் இல்லை என்று கூறிவிட்டான். உடன் இருக்கும் அமைச்சர்களும் மற்ற அனைவரும் சேர்ந்து மன்னருக்கே இருக்கும் சராசரி இன்பங்களை அளவுக்கு அதிகமாகவே அனுபவிக்கும்போது சாதாரண ஒரு இன்பத்தை கூட இவன் அனுபவிக்க மறுக்கிறானே என்று மீண்டும் மீண்டும் நகுஷன் என்ற மன்னனை கேட்டார்கள். மன்னா, எது ஒன்றின் மீதும் தங்களுக்கு விருப்பம் இல்லையே, ஏன் என்று கேட்டார். அப்போது நகுஷன் சொன்னான், புலன்களால் அனுபவிக்கின்ற எந்த இன்பமும் எனக்கு தேவையில்லை. நான் அவற்றையெல்லாம் முற்றிலும் வெறுத்தவன். கண்டு, கேட்டு, உண்டு, உயிற்று, உற்று அறிவதற்கு காரணமாக விளங்கக்கூடிய எந்த இன்பமும் எனக்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டான். உடன் இருக்கும் அமைச்சர்கள் கேட்டார்கள், பிறகு மன்னருக்கு எதன் மீதுதான் விருப்பம் இருக்கிறது என்று. அதற்கு நகுஷன் சொன்னான், இத்தோடு என்னோடு மனித பிறவியே முடிவடைந்து விட வேண்டும். பிறகு மானிட பிறவி என்ற ஒன்றே பெறக்கூடாது. அதை பற்றித்தான் நான் கவலைப்படுகின்றேன் என்றான். அப்போது உடன் இருக்கும் அமைச்சர்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் தாங்கள் அளித்திருக்கும் நற்சீர்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தரும் அல்லவா? அதனை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் இந்திரனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மனித பிறவி முடிய முடியும். அதனால் நீங்கள் இந்திர பதவியை பெற்றுத்தான் தீர வேண்டும் என்றார்கள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நகுஷன் கேட்டான். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்ய வேண்டும் என்றார்கள். நகுஷன் சொன்னான், உடனே அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்றான். செய்தவுடன் நகுஷன் 100 அஸ்வமேத யாகங்களையும் செய்து முடித்தான். அதனால் அவனை இந்திரலோகம் அழைத்துச் செல்ல 7 முனிவர்கள் பல்லக்கோடு வந்து சேர்ந்தார்கள். முனிவர்கள் தன்னை சுமந்து செல்ல வந்திருக்கிறார்களே என நினைத்து தனக்குள் நாணம் ஏற்பட்டது நகுஷனுக்கு. அவன் முனிவர்களிடத்தில் சொன்னான், சப்தரிஷிகளே, நீங்கள் என்னை சுமக்கக்கூடிய நிலை வரும் என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நான் இந்த அஸ்வமேத யாகத்தையே செய்திருக்க மாட்டேன். நான் அமர்ந்திருக்க நீங்கள் சுமப்பது அது பெரிய பாவம் அல்லவா என்று முனிவர்களிடம் கேட்டான் நகுஷன். அந்த முனிவர்கள் சொன்னார்கள், நகுஷனே, நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே. 100 அஸ்வமேத யாகம் செய்தவரை சுமப்பது எங்களுக்கு பெருமை தருவதே ஆகும். தயவு செய்து நீ பல்லாக்கில் ஏறு என்று முனிவர்கள் சொன்னார்கள். நகுஷனும் தன் கையிலே பிரம்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு பல்லக்கிலே ஏறி அமர்ந்தான். 7 முனிவர்களும் நகுஷனை பல்லக்கில் சுமந்து கொண்டு ஒரே சீரான வேகத்துடனே சென்றார்கள். நகுஷன் அடிக்கடி அந்த 7 முனிவர்களையும் பார்த்து, முனிவர்களே, மெதுவாக செல்லுங்கள் என்றான். ஏன்னா முனிவர்களின் மேல் அவன் வைத்த அன்பால் மெதுவாக 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தான். அப்போது முனிவர்கள் சொல்வார்கள், நகுஷனே, நீ ஒன்றும் கவலைப்படாமல் வா. நாங்கள் வேகமாகவும் செல்லவில்லை, மெதுவாகவும் செல்லவில்லை, ஒரே சீராகத்தான் செல்கின்றோம். நீ எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்பினால்தான் நீ மெதுவாக மெதுவாக என்று அன்போடு கூறுகிறாய் என்றனர். பல்லக்கு இந்திரலோகத்தை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது நகுஷன் பல்லக்கில் இருந்தபடியே இந்திரலோகத்தை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே இந்திராணி தன் கூந்தலை கோதிக்கொண்டு நின்றிருந்தாள். அதுவரைக்கும் எந்த இன்பங்களும் வேண்டாம் என்ற நகுஷன் இனி மனித பிறவியே வேண்டாம் என்ற நகுஷன் இந்திராணியை பார்த்தவுடன் அவள் மீது அளவு கடந்த ஆசை கொண்டான். அது மட்டுமில்லை, அவள் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக பல்லக்கு மெதுவாக செல்வது போல் அவனுக்கு தோன்றுகிறது.
இந்த இடத்துல தான் எதன் மீதும் எனக்கு பற்று இல்லை என்று பொய் சொல்லி வாழக்கூடாது என்று இந்த நகுஷன் பாத்திரம் நமக்கு விளக்குகின்றது. நகுஷனை சுமந்து சென்ற 7 சப்தரிசிகளுமே சீராகத்தான் சென்றார்கள். அப்போது அவர்கள் மீது ஏற்பட்ட அன்பினால் மெதுவாக மெதுவாக என கூறிக்கொண்டே வந்தான் நகுஷன். ஆனால் இப்போது இந்திராணியின் மீது கொண்ட ஆசையால் முனிவர்கள் மெதுவாக செல்வது போல் அவனுக்கு தோன்றுகிறது. ஏன் இவர்கள் மெதுவாக போகிறார்கள் என்று யோசித்தான். பிறகு அப்படியே எட்டி பார்த்தான். 7 முனிவர்களில் அகத்தியர் மட்டும் குள்ளமானவர். அதனால் இவரால் தான் இந்த பல்லக்கு மெதுவாக போகிறதா? அதனால் என்ன செய்தான்? நகுஷன் தன்கிட்ட இருந்த குச்சியை எடுத்து சர்ப்ப சர்ப்ப என்று அகத்தியரை அடித்தான். இதனால் கோபம் கொண்ட அகத்தியர், நீ சர்ப்ப சர்ப்ப என்றதால் தீண்டும் சர்ப்பமாக போ என்று சபித்தார். இதனால் இந்திரலோக வாசலுக்கு போன நகுஷன் சர்ப்பமாக மாறி பூமியில் விழுந்தான். 100 அஸ்வமேத யாகம் செய்து மேலுலகம் சென்றவன் ஒரு பாவம் செய்து பூமியில் பாம்பாக விழுந்தான். பாம்பாக மாறிய நகுஷன் தன்னோட தவறை நினைத்து வருந்தி தனக்கு சாப விமோச்சனம் கிடைக்க அகத்தியரை வேண்டினான். நீ 100 அஸ்வமேத யாகம் செய்து இந்திர பதவியை ஏற்று ஓர் அரசனாக நல்லாட்சி செய்வதையும் தர்மத்தையும் மறந்ததால் தர்மத்தின் வழியில் நடக்கின்ற உன் சந்ததியைச் சேர்ந்த மன்னனை சந்தித்து அவனிடமிருந்து தர்மத்தை கற்றுக்கொண்டு விமோச்சனம் அடைவாய் என்று அகத்தியர் அருளினார். நகுஷனுக்கு 36 தலைமுறைக்கு பிறகு பிறந்தவர்கள்தான் பாண்டவர்கள். அதில் மலைப்பாம்பான நகுஷனிடம் ஒரு சமயம் பீமன் மாட்டிக்கொள்ளும் போது அவனை சாப்பிட முயற்சி செய்வான் நகுஷன். காட்டிற்கு சென்ற பீமன் வெகு நேரம் காணவில்லை என்பதால் பீமனை தேடி யுதிஷ்டன் வராரு. அப்போ ஒரு பெரிய மலைப்பாம்பு பீமனை விழுங்க பார்ப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றார். அப்போ நகுஷன் தன் கதையை யுதிஷ்டனிடம் சொல்கின்றார். பிறகு தர்மன் மூலம் தர்மத்தை கற்றுக்கொண்டு சாப விமோச்சனம் அடைந்து சொர்க்கம் செல்கின்றார் நகுஷன். ஒருவர் எத்தனை பெரிய யாகங்கள் செய்திருந்தாலும் பல புண்ணியத்தை செய்திருந்தாலும் அகங்காரத்தாலும் ஆசையினாலும் தன் நிலையை மறந்தால் அவருக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை பற்றி இந்த கதையின் மூலம் தெரிந்து கொண்டோம். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பக்திமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் நான் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.